ஷர்மிளா, உங்களுடைய கருத்து. நீண்ட நேரம் காக்க வச்சுட்டோம், சாரி. ரெண்டு பரவாயில்ல. ரெண்டு விஷயம். ஒன்று வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் வந்து முதலமைச்சர் வந்து எதிர்க்கிறாரு, அது தேர்தலுக்காக பண்ணுறாரு அப்படின்னு. இப்போன்னு இல்லை, அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே தொடர்ந்து அரசியல் ரீதியாகவும் ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில் கொள்கை ரீதியாகவும் தொடர்ந்து பாஜக தமிழ்நாட்டில் தமிழக மக்களை வஞ்சிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து அவர் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த விமர்சனங்களை வந்து கடந்த 4.5 வருஷமா வந்து அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுல சத்தியம் தவறாத உத்தமர் போல நடிக்கிறது யாருன்னா பிரதமர் மோடி தான். இப்போ அடுத்த வருடம் நமக்கு தேர்தல் வரப்போகுது. இனி தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டு விஜயம் வந்து அடிக்கடி இருக்கும். அப்படி வரும்போதெல்லாம் மேடையில வந்து ஐயோ நான் தமிழ் படிக்க முடியலையே, எனக்கு தமிழ் மொழி தெரியலையே, நான் தமிழ்நாடு பொருட்களையே வருத்தமா இருக்கு, இப்படி மேலோட்டமா பல விஷயங்களை பேசி நடிப்பாரு அப்படிங்கிறதும் வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால கோர் இஷ்யூஸ், மக்கள் சார்ந்த இஷ்யூஸ், இந்த எலெக்ஷன்ல பேசப்பட வேண்டிய இஷ்யூஸ் என்னென்ன, அப்ப தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து இந்த ஒன்றிய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்ல இவங்க எந்த அளவுக்கு அக்கறை காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷன்ல பேசும் பொருளா இருக்கணும். மக்கள் கிட்ட பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனா இந்த கோர் இஷ்யூஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை கையில எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போகுது. அப்ப இது போன்ற விஷயங்களை திமுக சார்பிலையும் தமிழக மக்கள் சார்பிலையும் எம்பிஸ் அங்க போய் பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டிஸ்கஷனுக்கு வரணும். இது வந்து பொதுவெளியில் இதுதான் பேசப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அவர் வந்து இதை கையில எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த 2 நாட்கள்ல வந்த 2 முக்கியமான செய்திகளை இன்னைக்கு நான் இதுல பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு என்னன்னா, ஏசியாவிலேயே வர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் கரன்சி அப்படிங்கிறது இந்தியன் ருபி தான். இன்னைக்கு அமெரிக்க டாலருக்கு நிகராக 90 ரூபாய் எட்டிட்டு இருக்கு. யுஎஸோட இருக்கக்கூடிய ட்ரேட் டீல்ஸ் நமக்கு ஒழுங்கா போகலைன்னா இது மேலும் வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது முக்கியமான செய்தி, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு நேஷனல் அக்கவுண்ட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு சி கிரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இருக்கிறதுலே லோவஸ்ட் கிரேடு வந்து டி, அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய சி கிரேடு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் கொடுக்கக்கூடிய தரவுகள் நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நேற்று பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 8.2% ஜிடிபி வளர்ச்சியை நாம அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யை வந்து அவர் பதிவு பண்றார். அப்போ இது போன்ற விஷயங்களை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நார்த்ல இருக்கக்கூடிய மீடியாலாம் பாத்தீங்கன்னா 2 நாளா எதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மோடி வந்து எப்படி அயோத்தியால காவி கொடியை ஏத்துனாரு, பாகிஸ்தான்ல இம்ரான் கான் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, இது போன்ற விஷயங்களை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியால மக்கள் சார்ந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, அப்போ இதுதான் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனா இருக்கணும். இனிமேல் வந்து பாஜக தலைவர்கள் ஒவ்வொருத்தரா தமிழ்நாட்டுக்கு படையெடுப்பாங்க, இங்க வருவாங்க, மக்கள் கிட்ட பலவிதமான பொய்களை அவுத்து விடுவாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால இது போன்ற கேள்விகளை மக்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தெளிவா இன்னைக்கு நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களே நீங்க பாத்தீங்கன்னா புள்ளி விவரங்களோட பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஒரு மாநிலம் இந்த கடந்த 4.5 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா 17 முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட MOUs சைன் பண்ணி 12 லட்சம் கோடி கிட்ட வருமானத்தை ஈர்த்து 35 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மாநிலமான தமிழ்நாடு செஞ்சிருக்குது. இதற்கு நடுவுல தான் நீங்க ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்ல வர வேண்டிய நிதியும் நேரத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த நிதிச்சுவே மாநில தலையில ஏத்திடுறாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் உரிய நேரத்துல வர மாட்டேங்குது, கொடுக்க மறுக்கிறாங்க. செஸ்ஸோடைய கலெக்ஷனை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி டிசாஸ்டர்ஸ், ஏதாவது ஒரு பேரிடர் வந்து அதுக்கு ஏதாவது நிதி கேட்டோம்னா குஜராத் ஏதாவது ஒன்று நடந்து அடுத்த நிமிஷம் 1000 கோடியை தூக்கி கொடுக்கறவங்க, இங்க ஒரு குழு வந்து ஆய்வு செஞ்சு ஆமா கொடுக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நமக்கு நிதி கொடுக்காம நம்மளை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அதாவது அதிமுக சார்பா வந்து இருக்கக்கூடிய விமர்சனம் இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து திமுக எழுப்ப போகுது அப்படின்னு வலுவா எழுப்ப போகுதுன்ற கேள்வி வைத்தா, அதிமுக வந்து சொல்லக்கூடியது என்னன்னா, திமுக அரசு மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை வந்து மடைமாற்றம் செய்வதற்காக தொடர்ந்து ஒன்றிய அரசையே வந்து திட்டிக்கிட்டு இருக்கணும், அப்படியே வந்து அந்த நேரேட்டிவை செட் பண்ணணும் எலெக்ஷன் வரைக்கும், அதற்கான முயற்சி தான் இது அப்படின்னு ஒரு திசை திருப்பக்கூடிய முயற்சின்னு சொல்றாங்க இல்லையா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, திமுக மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள், எந்த ஒரு கவர்மெண்ட் மேலேயும் விமர்சனங்கள் இருக்குங்க. ஆனா திமுக மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களை பேசும் பொருளா ஆக்க வேண்டியது எதிர்கட்சியுடைய கடமை இல்லையா?
அந்த எதிர்கட்சி அதை சிறப்பா செய்யுதா அப்படின்னு கேட்டா அவங்க வந்து நாளுக்கு நாள் யார் கட்சியை விட்டு வெளியிட போறாங்க, எந்த கட்சிக்கு நம்ம வந்து சிகப்பு கம்பளம் விரிக்கலாம், யாருக்கு பச்சை கொடி காட்டலாம் அப்படின்னு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்களே தவிர கோர் இஷ்யூஸ் அவங்க பேச மாட்டேங்கிறாங்களே. ஒரு எதிர்கட்சியா நியாயமா அவங்க தானே பேசியிருக்கணும். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஒன்றிய அரசை நோக்கி எவ்வளவு விமர்சனங்கள் வச்சிருக்கிறாரு, எவ்வளவு போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. நீங்க இப்ப எதிர்கட்சியா இருக்கீங்க, மாநில நலன் சார்ந்த விஷயங்கள்ல இவ்வளவு நிதி பாக்கி இருக்கு, இவ்வளவு தூரம் நமக்கு மெட்ரோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரயில்வேஸ் திட்டங்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 10 வருஷமா கிடப்புல போட்டு வச்சிருக்கிற திட்டங்களை ரிவைவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுங்க, தமிழ்நாடு இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்டா மாறி இருக்கு, எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது அதையும் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுகவோ இன்னைக்கு வரைக்கும் விமர்சனம் பண்ணிருக்காங்களா? குறைஞ்சபட்சம் போராட்டம் கூட நடத்த வேண்டாங்க, விமர்சனமாவது நீங்க பொது வெளியில வச்சிருக்கீங்களா? இதை நியாயமா யாரு பண்ணணும்? இன்னைக்கு மாநிலம் சம்பந்தப்பட்ட உண்மையிலேயே தமிழ்நாடு மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தா இதெல்லாம் பண்ணிருப்பார்ல. இதெல்லாம் நீங்க பண்ணாம நீங்க ஆளும் அரசை வந்து கேள்வி கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க? ஒன்றிய அரசு இவ்வளவு விஷயங்கள்ல வந்து நம்மள வஞ்சிக்குது அப்படின்னு தொடர்ந்து பட்டியல் போட்டிருக்காங்களா? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்களா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.